அவுட்டோர் கேம்ஸ். வெயில் காலத்துல அடிக்கிற இந்த வெயில் காரணத்தால கட்டு சிங்கி வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் நாள் முழுவதும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடுவாங்க. கட்டு சிங்கி, போதும், ஜாஸ்தி ஆயிடுச்சு, வெளிய போய் விளையாடலாம்ல. இங்க பாரு, குட்டி, பண்டி, ஹரி உன் கூட வெளிய விளையாட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமா கட்டு சிங்கி, வா வெளிய போய் விளையாடலாம். அடா குட்டி, வெளிய எவ்வளவு வெயிலா இருக்குன்னு பாரு. இந்த வெயில்ல வெளிய வர முடியாது. நாம சாயந்தரம் போய் விளையாடலாம். அப்புறம் இது பாரு, நான் ஸ்கேட்டிங் சாம்பியன் ஆக போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கட்டு சொன்னதை கேட்டு குட்டி மற்றும் சிங்கி 2 பேரும் அவனோட போனை பாக்குறாங்க. கட்டு புன்டுன் கிட்ஸ் கேம்ஸ்ல செம்மையா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தான். நிறைய ஹர்டல்ஸ் அவன் பாஸ் பண்ணி நிறையவே ஸ்டார்ஸா சம்பாதிச்சிருப்பான். அட கட்டு, நீ நிஜமாலே ரொம்ப ஸ்மார்ட். இந்த கேம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானும் விளையாடணும். நீ கூட விளையாடலாம் குட்டி. புன்டுன் கிட்ஸ் கேம்ஸ் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணு. அப்புறம் நீ ஆகலாம் சாம்பியன். சரி, நான் கண்டிப்பா வீட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா விளையாடுவேன். ஆனா வாங்க இப்ப போய் வெளியே விளையாடலாம். ஆனா குட்டி, எதுக்கு வெளிய போய் விளையாடணும்? இங்க வீட்ல ஏசி இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இன்டோர் கேம்ஸ் கூட இருக்கு. லூடோ இருக்கு, கேரம் இருக்கு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு இந்த கேம்ஸ விளையாட போறோம். அப்புறம் நண்பர்களே, எங்க அம்மா நமக்காக ஸ்நாக்ஸ் கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி கட்டு சிங்கி வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூட வீட்லயே உட்கார வச்சுக்குவாங்க. அத பார்த்து மம்மி ரொம்பவே கவலைப்படுறாங்க. அட, அதுக்குள்ள அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. வந்துட்டீங்களாங்க, சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இங்க பாத்தீங்களா, கட்டு சிங்கியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறாங்க. வெளிய போய் விளையாடவே மாட்டேங்கிறாங்க. என்ன, இது ரொம்ப தப்பான விஷயமாச்சே. பசங்களா, வெளியே போய் விளையாட வேண்டியது தானே. போங்க, வெளியே போய் விளையாடுங்க. போங்க, நீங்க வெளியே போய் விளையாட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அம்மாக்கு அப்பா என்ன சொல்றாருன்னு புரியவே இல்ல. ஆனா கூட மம்மி அப்பா கூட வெளிய போறாங்க. அப்பா அவங்கள அந்த காலனியோட கார்டன் கூட்டிட்டு போறாங்க. அது வீட்டு ஆப்போசிட்லயே இருந்தது. அட, வெளிய கூட்டிட்டு வர சொன்னது கட்டு சிங்கிய, என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அட, கொஞ்சம் பாருமா. அப்புறம் அப்பா செக்ரட்டரி அங்கிள கூப்பிடுறாரு. அவரு பார்க்லயே மிஸ்ரா அங்கிள் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. செக்ரட்டரி சார், மிஸ்ராஜி, 2 பேரும் சீக்கிரம் இங்க வாங்க. ஆஹா, என்னாச்சு? ஏன் சார், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அப்பா அந்த 2 அங்கிளுக்கும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரோட பிளான கூட சொல்றாரு. அத கேட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காலனில இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி வீட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அட, இந்த செஸ் ரொம்ப போர் அடிக்குது கட்டு சிங்கி. அட, என்ன சொல்ற? நாம வெளிய போய் அந்த வெயில விளையாடுறத விட இது எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா இது விளையாடுறதுக்கு ரொம்ப போரா இருக்குல்ல ஜிங்கி. எனக்கும் போர் அடிக்குதுதான். அப்ப வெளிய பசங்களுக்கு சில சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. அது அவங்க மம்மி, டாடி, அதுக்கப்புறம் வேற அங்கிள், ஆண்டியோட சிரிக்கிற சத்தம். அத கேட்டு கட்டு சிங்கி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அட, என்ன இந்த சத்தம்? வெளியோ கார்டன்ல இருந்து தான் வருது. வாங்க, நம்மளும் வெளிய போய் பார்க்கலாம். சீக்கிரம். எல்லா பசங்களும் வெளிய போய் நின்னு பாக்குறாங்க. அத பார்த்து அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் காலனியோட வேற ஆண்டி, அங்கிள் எல்லாரும் விளையாடுறாங்க. அட, என்ன இது? அப்பா அம்மா என்ன விளையாடுறாங்க? அட, அதுல நமக்கு என்ன இருக்கு கட்டு? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் உள்ள போலாம். இல்ல, அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு கீழே இருக்க பார்க்குக்கு ஓடி போயிடுறான். மம்மி, நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கட்டு, நாங்க ஃப்ரீஸ் அண்ட் வாட்டர் விளையாடுறோம். அது நாங்க சின்னதுல விளையாடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படிதான் அம்மா விளையாடுறது? கட்டு, முதல்ல அம்மா பேயா இருப்பாங்க. அப்புறம் அவங்க நம்மள பிடிப்பாங்க. அவங்க யாரை பிடிச்சாலும் அம்மா அவங்களுக்கு ஐஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம தொட்டா அவங்களுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி அர்த்தம். ஆனா நீங்க உங்க அம்மாவை விட்டு தள்ளியே இருக்கணும். அட வா, இது செம்மையா இருக்கு. நானும் விளையாடுறேனே. சரி வா கட்டு, இப்போ உங்க அம்மா தான் எல்லாரையும் துரத்துவாங்க. கேம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. கேம் ஸ்டார்ட் ஆனதும் மம்மி ஒவ்வொருத்தரா ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட்டுவ கூட பிடிச்சிடுறாங்க. அப்புறம் அப்பா ஓடி வந்து அவனை வாட்டர் ஆக்கிடுறாரு.
அத பார்த்து பால்கனில நின்னு பார்த்துட்டு இருக்க பசங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அட கட்டு, நீ மறுபடியும் ஒரு வாட்டர் ஆயிட்ட. ஆமாப்பா, இவ்வளவு நல்லா இருக்கு பாரு. வாங்க நாமளும் போய் இந்த போட்டியில கலந்துக்கலாம். இந்த கேம் நிஜமாவே சூப்பரா இருக்கு. அட நண்பர்களே, ஆனா வெளிய ரொம்ப வெயிலா இருக்கு. அதனால என்ன ஜிங்கி, இந்த கேம் நல்லா இருக்குல்ல, விளையாடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி, ஹரி, பண்டி இவங்க கூட மம்மியும் டாடியும் ஆடுற கேம்ல சேர்ந்துடுறாங்க. ஆனா சிங்கி மட்டும் இன்னுமே அந்த பால்கனிலேயே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. சரி சரி பசங்களா, வாங்க இப்ப நம்ம புது கேம் ஆட போறோம். அதுக்கான பேரை அப்பா சொல்லுவாரு. இந்த கேமோட பேரு லகோரி. இந்த விளையாட்டு சூப்பரா இருக்கும். ஹே, இது ரைமா இல்லையே என்ன? அப்பா, நீங்க ரைமிங்கா சொல்றீங்க, ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி இந்த கேம் பேரே கேட்டதில்ல. பாருங்க பசங்களா, இதுல 2 டீம் இருப்பாங்க. சீக்கிரமா வாங்க, நம்ம எல்லாரும் 2 டீமா டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி சொன்னதும் எல்லாருமே 2 டீமா டிவைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொல்றாரு, இங்க பாருங்க, இது 7 ஸ்டோன். இத லகோரின்னு சொல்லுவாங்க. கீழே தட்டு மாதிரி இருக்கிறத ஒன்னொன்னு அடுக்கி வைக்கணும். அப்புறம் இன்னொரு டீம் கிட்ட பால் இருக்கும். யார் அடுக்கி வைக்கிறாங்களோ அவங்க மேல அடிப்பாங்க. ஒரு டீம் பால் அடிக்குது அப்படின்னா இன்னொரு டீம் வந்து அந்த தட்டெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கணும். பால் பட்டா அவுட்டு. அங்கிள், ஆனா இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. குட்டி செல்லம், வாமா, விளையாட புரியுமா? வாங்க சீக்கிரம் விளையாட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே அங்கிள். ஃபர்ஸ்ட் அப்பா முன்னாடி வராரு. அதுக்கப்புறம் பாலால லகோரிய ஹிட் பண்றாரு. அதெல்லாம் கீழே விழுந்துடுது. அப்பா சீக்கிரம் ஓடி போய் எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள, இந்த வாங்கிக்கோங்க, நான் பால் கொண்டு வந்துட்டேன். மம்மி பாலால அப்பாவை அடிச்சிடுறாங்க. ஆனா அப்பா இன்னுமே அந்த லகோரிய அடுக்கவே இல்ல. அப்புறம் அவரு அவுட் ஆயிடுறாரு. ஓ நோ, நான் அவுட் ஆயிட்டேன். என் டீம்ல குட்டி இருக்காங்க. குட்டி, இப்போ உனக்கு இந்த விளையாட்டு புரிஞ்சதாமா? அங்கிள், நல்லாவே புரிஞ்சிடுச்சு. குட்டி லகோரிய பாலால ஹிட் பண்றா. அப்புறம் லகோரி கீழே விழுந்துடுது. இன்னொரு பக்கம் கட்டு பால் கொண்டு வர ஓடுறான். அட, என்ன இது? இத நாம சரியா வைக்கவே முடியலையே. இது எல்லாமே சிங்கி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவ கத்தி சொல்லுவா, குட்டி என்ன பண்ற? அப்படி இல்ல, புரியுதா இல்லையா? சரியா பண்ண, அது ரொம்ப ஈஸி. சிங்கி அப்படி சொல்றதுக்குள்ளேயே கட்டு பால கொண்டு வந்து குட்டி மேல அடிச்சிடுறான். குட்டி இப்ப அவுட் ஆயிட்டா. அத பார்த்து அம்மா சிங்கி கிட்ட சொல்றாங்க, சிங்கி, உனக்கு இந்த விளையாட்டு அவ்வளவு நல்லா விளையாட வந்துச்சுன்னா நீயே வந்து விளையாடு. ஆஹா, இப்பவே வர. இப்ப சிங்கி கூட எல்லாமே மறந்துட்டு விளையாட வெளிய வந்துடுறா. அப்பாவோட டீம்ல இருந்து வரா சிங்கி. 1 2 3 இதோ. சிங்கி பாலால லகோரிய கீழே தள்ளிடுறா. அதுக்கப்புறமா அவ ஓடி போய் யாராவது வர்றதுக்கு முன்னாடி அத அடிக்கிடுறா. அப்படி பண்ணி அவ ஜெயிச்சிடுறா. பாத்தீங்களா மம்மி, நான் எவ்வளவு நல்லா ஜெயிச்சிட்டேன். ஆஹா, ஒத்துக்கிட்ட சிங்கி. ஆனா இப்ப கோகோல நீ என்ன ஜெயிச்சு காட்டு பாக்கலாம் அப்ப. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோகோ விளையாடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து கபடி, இன்னும் நிறைய அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறாங்க. அதுல அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் எல்லாருமே ட்ரிங்க் பிரேக் எடுக்கறாங்க. அப்பா எல்லாருக்காகவும் பக்கத்து ஷாப்ல இருந்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வராரு. வாவ், நிஜமாலே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்பா அம்மா. ஆஹா பசங்களா, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா நாங்க சின்ன பையனா இருக்கும்போது என்னென்ன கேம் விளையாண்டோம்னு? பசங்களா, நம்ம அவுட்டோர் கேம் விளையாண்டா நம்ம பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களா. அது மட்டும் இல்லாம கேமும் விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தினமும் நீங்க 1 மணி நேரமாவது அவுட்டோர் கேம்ஸை விளையாடணும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானும் இப்படி 1 ஹவர் வெளிய கண்டிப்பா விளையாடுவேன். அது கூட இந்த மாதிரி சூப்பரான கேம்ஸ். நாங்களும் கூட. அட வா பசங்களா, நீங்க நிஜமாலே ரொம்பவே நல்ல பசங்க. ஆமா, எல்லாருமே நல்ல பசங்க தான். அப்பா அப்படி சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ட்ரிங்க்ஸ் பிரேக் அவங்க என்ஜாய் பண்றாங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.